ஆமக்கறி சாப்பிட்டான். நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன், எலிக்கறி சாப்பிட்டுருக்கேன், பூனைக்கறி சாப்பிட்டுருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? சீமான் அவர்கள் இலங்கைக்கு போகும்போது நான் ஆமக்கறி சாப்பிட்டேன் அப்படின்றாரு. அது உண்மையா? உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை பத்தி நீங்க சொல்லுங்க. புழுவு பொருத்தமா புழுகணும், நம்புற மாதிரி புழுகணும். ஐயையோ இது ரொம்ப கேவலமான புழுவம் போல இருக்குப்பா. வீட்டுக்குள்ள வந்தா தவறுன்றோம், வயிற்றுக்குள்ள போனா தவறு இல்லையா? என்னையா இதெல்லாம் முட்டாளா இருக்கு. கேள்வி கேட்கறதே சரியாவே கேட்கல. தேல் கொட்டு ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல இருக்கிற படுக்கையில அடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா இவ்வளவுதான் வலியா? அவருக்கு உண்மையா எதுவும் ஆகுதோ ஆகலையோ, அவருக்கு ஏதோ புத்தி கெட்டு போயிட்டு இருக்குது, ஏதோ ஒரு இது கயண்டு போயிட்டு இருக்குப்பா. அவர் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து முயற்சி பண்ணி மருந்து மாத்திரை எடுத்தாருன்னா தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்க விளக்கறியும் அதுலதான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. சீமான் எதை சொன்னாலும் பழுக்கற்ற பொய் அப்படின்னு எழுந்து சேர விட்டு போகணும். இல்ல கையில காலில் எழுனா கடக்கிறத தூக்கி அடிக்கணும். அந்த ரேஞ்சில் தான் இப்ப சீமான் போறாரு. இந்திரா காந்தி இறந்ததுக்கு சிறு பிள்ளையில 3 நாள் பட்டினி இருந்திருக்கேன். சீமானுக்கும் சின்ன பிள்ளைக்கும் இந்திரா காந்தி இறந்திருக்கையோ 3 நாள் சாப்பிடாத இருக்க. என்ன சித்தரா இல்ல புத்தரா இல்ல விவேகானந்தரா இல்ல அக்பரா? அன்னை துரசாவை பெற்ற புள்ள போல இருக்கு. கண்ட பீட்டுன்ற முண்டப்பையன் இந்த மாதிரி 3 நாள் இருந்தான்னா அதை வேற நீ கேட்டு என்ன கேள்வி கேட்கறிய. ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்கு இந்த AK-74 இல்லைன்னா. ஆமா, அப்ப இந்தியால AK-74 சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். பையன் பர்த்தனன்றானே முட்டா பையன், அதை விட நானே கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவான் போலகுதே. இந்த பித்தளை மாற்றி வேலைன்றாங்க பார், அதுதான் சீமா செஞ்சுக்கினுக்கிறாரு. இனிமேலும் அதான் செய்வாரு. விட சின்னதா இருக்குமா? அது இங்க சுட்டா உள்ள போனா பின்னால முதுகுல எதுவுமே இருக்காதான், அப்படியே பொழந்துன்னு போகுமா? பொழந்துன்னு போயிடும். அப்படியா? ஏன்னா அவங்க அப்பா, அவங்க தாத்தா, பாட்டன், பாட்டி, பூட்டன்லாம் பெரிய மிலிட்டரி ஜவான். கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோவரா போடுது. நல்லா மூக்கு பிடி கறி சாப்பிட்டு தான் அவர் முருகன் கோயில் போவாங்களா? ஏன்னு கேட்டா முருகனின் நேரடி பேரனா அவரு. அப்படிதான் சொல்லி இவருக்கு போன் பண்ணி வர சொன்னாரு. முருகன். ஆமா, ஏன் தொண்டைய கயிறு கட்டிட வேண்டியதான். சீமான மட்டும் மூக்க பிடிக்க சாப்பிடுன்ட்டு அங்க எவனாவது மூக்க பிடிச்சிட்டான்னா போயிட போறான். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. பாலிடிக்ஸ் வித் பார்ட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கிறோம். இன்றைய நேரத்தில் நம்மோடு இணைந்திருப்பவர் ரமணி மேடம் தான். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, செந்தமிழ் சீமானின் உருட்டுகளும் பாட்டி சொல்ல போகும் உண்மைகள் தான். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பாட்டிமா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரிங்க பாட்டிமா, இப்போ மக்களுக்கு நிறைய டவுட்டுகள் இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சி சேர்ந்த தலைவர் சீமான் அவர்கள் நிறைய சொல்றாரு. அதுல ஒரு சிலர் உண்மைன்னு சொல்றாங்க, ஒரு சிலர் பொய்ன்னு சொல்றாங்க. அதை பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அனைத்து மாணவர் செல்வங்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும் எதன் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உண்மையை தவிர பொய்யை பேசுவதில்லை. இந்த நாம் தமிழர்னா நான் தமிழனே அவனை சொல்லலாம். ஏதோ நான் சொன்னா நானி போயிட போறான்னு நாமுன்னு வச்சுட்டான். இந்த நாம் தமிழனுக்கு பொறாமை. ஏன்னா இவரு இதே MK ஸ்டாலினையோ உதயநிதி கிட்டையோ இவர் வாழை ஆட்ட முடியாது, நறுக்கிட்டாங்க. இப்ப எல்லாம் ஆடுகிட்டு இருந்தவங்க எல்லாம் ஆட்டம் போட்ட அம்மாளு, அசைஞ்சு நிக்கிற அம்மாளுன்னு தூரம் ஒதுக்கிட்டாங்க. இது அவங்க ஒதுங்கல, இந்த மக்களா பார்த்து இது ரிஜெக்ட். இந்த 3 மாசத்துல அவர் செல்வாக்கு எப்படி இருக்கு, அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு, அந்த புள்ள திறமையா இல்லையான்னு இன்னார் சொல் அப்படின்னா எதை வேணாலும் சொல்லலாம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும். அரசியல்ல இதே தொழில் தான். பூக்கூடைய தூக்கணும்னா அவங்க கிட்ட பேசலாம், சாக்காடைய கூட கழுவிக்கலாம். இது பீ கூட இத கழுவுறதோ இதை பத்தி நினைக்கிறதோ
நம்ம தான் முட்டாள்தனம் மூடத்தனம். சரி பாட்டிமா, நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். இதே சீமானு. சீமான்னா யாரு? என்ன சீமையில பிறந்தவரா? எல்லாம் நம்மள மாதிரி ஒரு மனிதன் தானே. இவனே சீமையில பிறந்துட்டு இருந்தா கூட கிச்சின்ற அளவுக்கு இவரு நடந்துக்க கூடாது. சீமான் அவர்கள் இலங்கைக்கு போகும்போது நான் ஆமக்கறி சாப்பிட்டேன் அப்படின்றாரு. அது உண்மையா? உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையை பத்தி நீங்க சொல்லுங்க. அது எப்படி உண்மையாக முடியும்? எல்லாம் பொய். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பொய். ஏங்க பொய் சொல்றவங்களுக்கு நேத்து என்ன சொன்னோம், முந்தா நாத்து என்ன சொல்றோம், இன்னைக்கு என்ன நாளைக்கு என்னன்னு தெரியாது. ஒன்னோட ஒண்ணு மூட்டை கட்டிட்டு போயிட வேண்டியதுதான். இல்ல, அவரு வந்து இலங்கைக்கு போனப்போ அங்க தலைவர் வந்து ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ணாரா, வான்கோழி பிரியாணி கொடுத்தாருங்களாம். இதுக்கும் அவர் வாழ்க்கையில வான்கோழி பிரியாணி சாப்பிட்டது இல்லைங்களா? வான்கோழி. ஆமா, வான்கோழி பிரியாணி கொடுத்துருக்காரு. அதுவும் அது கால் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசு இருக்குமா. இவ்வளவு பெரிய காலான்ட்டு அவரே அசந்துட்டாருங்களாம். அதுக்கப்புறம் மறுநாள் பாத்தீங்கன்னா 28 கிலோ ஆமகறி அனுப்பி வச்சாருங்களாம் தலைவர் வந்து. ஆமா, ஆமகறி 28 கிலோ வந்து சீமானவருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க சாப்பிட சொல்லி. அப்ப வந்து சீமான் ரொம்ப அசந்துட்டாருங்களாம் அந்த ஆமகறி சாப்பிட்டு. அவ்வளவு ருசியா இருந்துச்சுங்களாம். இதெல்லாம் வந்து புலால் பாருங்க. காந்தி வந்து புலால் உண்ணுவது பாவம்னு இருக்காங்க. இவங்க பாருங்க, இருக்கிறது ஆட்டுக்கறி, அந்த கறி, இந்த கறி, கோழிக்கறி, வான்கறி அதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு பாருங்க எந்த மாதிரி கறி மேல முட்டாள் மூடன் ஒரு உயிரை கொன்று அதை நீ ருசிப்பதனால உனக்கு என்ன பெரிய மணிமகுடம் வரப்போகுது? இது எல்லாரும் விரும்பி சாப்பிட முடியுமா? ஆசைப்படு, ஆனால் தவறல்ல. இந்த மாதிரி அநாகரிகமான பேராசைப்படுவது ரொம்ப அசிங்கம். இல்ல, ஆமைக்கறி சாப்பிடுறதுல என்ன தவறு? ஏன் சாப்பிடக்கூடாது? ஆமைக்கறி ஐயா, ஆமை வந்து ஒரு உயிர். ஆமை பூண்டா வீடே கெட்டு போயிடும்னுவாங்க. வீட்டுக்குள்ள வந்தாலே அதுக்கு. ஆனா இப்ப ஆமை மோதிரம், ஆமைய வளர்க்குறாங்க, மாற்றம் இருக்கு. அது தப்பு இல்லை. அதுவும் ஒரு உயிர் தானே. சீமானோ நானோ நீங்களோ நம்ம எல்லாம் ஒரு உயிர். ஒரு உயிர் அப்படி அழிச்சு அதை சாப்பிடுவதால அது எவ்வளவு பெரிய முட்டாள் மூடத்தனம். ஆமை வந்து வீட்டுக்குள்ள வந்தாதான் கேடுன்னு சொல்றீங்க. ஆமை வந்து ஒரு வயிற்றுக்குள்ள தானே இருக்கு. அவர் வீட்டுக்குள்ள. ஆமா, வீட்டுக்குள்ள வந்தா தவறுன்றோம், வயிற்றுக்குள்ள போனா தவறு இல்லையா? என்னையா இதெல்லாம் முட்டாளா இருக்கு. நீ கேள்வி கேட்கறதே சரியாவே கேட்கல. சரியாதான் சொல்றேன். சரி, ரெண்டாவது பாயிண்ட் போயிடலாம். இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாரு, நான் மான் கறி சாப்பிட்டேன்றாரு. அங்க போனப்ப அவர் வந்து தலைவர் கொடுத்திருக்காரு, மேதமிகு தலைவர் கொடுத்திருக்காரு. அப்போ வந்து இவர் எனக்கு வேணாம், நான் வந்து அப்போ கராத்தால இருக்கேன், நான் கராத்தா ஓடிட்டு இருக்கேன், கராத்தா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல நீ இது கூட சாப்பிடலாம், அப்புறம் எப்படி உனக்கு வீரம் வரும் அப்படின்னு ஒரு உடனே இவருக்கு வீரம் வந்து இவருக்கு ரோசம் வந்து சாப்பிட்டுக்கிறாரு மான்கறியா. இந்த கறியை வீரம் வந்து ரோசம் வந்து சாப்பிட்டதும் மான் ஊர்கா அந்த மானு சொல்ற மாதிரி துள்ளி போய் முட்டிட்டாரா? ஒரு மிருகத்தை ஒரு மிருகம் கொண்டு சாப்பிடுன்னா உண்மையே ஒரு மானிடனா? அதை விட கேவலமான மிருகமே இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கணும். இந்த பொதுமக்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு ரசிச்சு இன்னும் இவருக்கு மணிமகுடம் வைப்பாங்களா, இல்ல வைர கிரீடம் வைக்க போறாங்களா? இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நக்கல் நையாண்டித்தனம் இல்ல, கீழ்த்தரமான வேலை. இந்த கீழ்த்தரமான வேலைய இந்த மாதிரி ஒரு உயிரை அநாகரிகமா சாகடிக்கிறதால உங்களுக்கு இங்க இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க பட போற அவஸ்தை அவருக்கே தெரியும். இதெல்லாம் ஒன்றும் பெருமையா நினைக்காதீங்க, இது ஒரு நல்லதே இல்லை. ஏன் அவர் மான் ஊர்கா சாப்பிட்றதுனால தான் இப்ப தமிழ்நாடு அரசியல்ல மான் போல ஓடிட்டு இருக்காரு. ஐயா, மான் கறி சாப்பிடலாம், மாட்டுக்கறி சாப்பிடலாம், எல்லா கறியும் சாப்பிடலாம். இத பாருங்க, முஸ்லீம்ல ஒட்டகம் கறி அது எப்போ அந்த டைம்ல மட்டும்தான் பொதுமக்களுக்காக அதுக்கு செய்ய வேண்டியதை சாங்கியத்தை செய்து, ஆட்டுக்கறியா இருந்தாலோ மாட்டுக்கறியோ ஒட்டகம் கறி எல்லோருக்கும் பகிர்ந்துண்ணுதல். அவங்களால முடிஞ்சது ஒரு 2 துண்டு கறி, ஒரு துண்டு எலும்பு கூட பொதுமக்களுக்காக ஒரு விநியோகம் பண்றாங்க. இது ஏற்றுக்க கூடியதா எதிர்ப்பு கூடியதல்ல, இது ஒரு பொது நலமா இருக்கு, ஏத்துக்கலாம். இவனுங்க போய் வேட்டையாடி அதை பண்ணி இவங்க குடும்பம், இவங்க சொந்தம், இவங்க பங்குந்தம் அதெல்லாம் நல்ல மஞ்சாத்தூள் உப்பு போட்டு காய வச்சு டெய்லி அதுல என்ன சரீரம், நீ எவ்வளவு நாள் வாழ்ந்து என்ன ஆக போற? வந்துட்ட, போகக்கூடிய நாள் கண்டிப்பா இருக்கு. ஒரு நாள் நாம போகிற நாள் குறையதான் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளோ நல்ல நிறைவானதெல்லாம் இருக்கு, அதை செய்யலாமே.
அதை விட்டுட்டு இந்த கறி அந்த கறி இதெல்லாம் அவனுக்கு கறியாக உடம்பெல்லாம் கறியா இருக்கணுமோ அப்படின்னு ஒரு ஆர்வமா நடக்க கூட உன்னால எழுந்து நடக்க முடியாத ஆயிடுவேன். கறியே வேண்டாம், ஒரு 4 கிலோ கறி 2 கிலோ எலும்பு இருந்தாவே நீ ஆரோக்கியமா இருப்ப. இந்த ஆமையை பற்றி நிறைய சொல்லிட்டேன். ஆமை ஓடு மேல படகு சவாரி பண்ணாங்களே, அது உண்மையா? ஆமா பாட்டிமா, இப்போ வந்து சீமானவர் என்ன சொல்றாரு, அவரை போயிட்டு ஒரு தீவுல இறக்கி விட்டாங்களாம். இறக்கி விட்டு தான் அவர் பாட்டு போயிட்டு இருக்கும்போது பின்னால திரும்பி பார்த்தா ஒருத்தர் வந்து படகுல சவாரி போனாராம். அசல பார்த்தா அது படகு சவாரி இல்லையா, அது வந்து ஆமையோட ஓடுன்றாரு. அது வந்து நம்ம இப்போ உண்மைத்தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆமை ஓடு வந்து அது வெறும் வெற்று பலகை இல்ல, அது வந்து முதுகெலும்பு விலா எலும்பு எல்லாம் சேர்ந்த ஒரு அடர்த்தியான பகுதி. அந்த ஆமை ஓட்டை வந்து இப்ப நம்ம தண்ணியில போட்டாலும் மிதக்காதுங்களாம், அது வந்து தண்ணிக்குள்ள போயிடுங்களாம். சீமானவர்கள் என்ன சொல்றாரு, ஆமை ஓட்டு மேல வந்து படகு ஓட்டாங்க சொல்றாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் பொய் இது, ஓகேங்களா? அது ஆமை ஓடு வந்து எப்பயுமே மிதக்காதுங்களாம். அது வந்து ஒரு படகு போல சமநிலையான இதுல இருக்காதுங்களாம். அது வந்து ஒரு ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்குமா அதுங்க. இப்போ அப்ப நீங்க கேட்கலாம், ஆமை எப்படி மிதக்குதுன்னு நீங்க கேட்கலாம். ஆமை வந்து அது நுரையீரல் அந்த காற்று இருக்குங்க பாத்தீங்களா, அது சுவாசத்தால் தான் அந்த ஆமை வந்து மிதக்குதுங்களாம். உலகிலேயே மிக அதிக எடை கொண்ட ஆமைன்னு பாத்தீங்கன்னா 417 கிலோ கொண்ட ஆமை. அந்த ஆமை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பசிபிக் கடல்ல மட்டும்தான் இருக்கும். அது கிட்டத்தட்ட 4 அடி அந்த ஆமை, 4 அடி தான் அந்த ஆமை இருக்கும். சரிங்களா? இது இந்த வகை ஆமை வந்து இது போல ஆமை வந்து ரொம்ப கிடைக்கிறதுக்கு ரேரு, ரொம்ப கஷ்டம். அது இதுல இலங்கையில கிடைக்காது, அது பசிபிக் கடல்ல மட்டும் தான் கிடைக்கும். சோ அப்போ வந்து இப்போ அதுவும் ஒரு சீமான் சொல்றது, இதுவும் ஒரு பொய்யா தான் பார்க்கப்படுது. இது வந்து உண்மை இல்ல, அது உண்மையே இல்ல, பொய். அது எப்படி பசிபிக் கடலுக்கு போய் சீமையில போய் பசிபிக் கடல்ல இதுக்குன்னே போனாரா? இது ஏத்துக்க முடியுமா? ஏன் உச்சந்தலை முதல் புழுவு பொருத்தமா புழுகணும், நம்புற மாதிரி புழுகணும். ஐயோ, இது ரொம்ப கேவலமான புழுவம் போல இருக்குப்பா, வாயை திறந்தா போய். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, இப்ப எல்லாரும் தேல் கொட்டினா வலிக்கும்னு சொல்லுவாங்க. நான் வந்து படுத்துருக்கும் போது என் முதுகுல தேல் கொட்டிச்சு, இப்படி எழுந்து திரும்பி பார்த்தா அந்த தேள் செத்து போயிருக்கு அப்படின்றாரு. எனக்கு ஒண்ணாவல, அந்த தேளு தான் செத்து போச்சுன்றாரு. இது பார்த்தா உங்களுக்கு உண்மையா இருக்கு? அவருக்கு உண்மையா எதுவும் ஆகுதோ ஆகலையோ, அவருக்கு ஏதோ புத்தி கெட்டு போயிட்டு இருக்குது. நேரான பாதையில போறவனுக்கு நேர்மையான எண்ணங்கள் நேர்மையான வார்த்தைகள் வரும். ஏதோ ஒரு இது கயண்டி போயிட்டு இருக்குப்பா, ஒரு மென்டல் மாதிரி. அவர் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து முயற்சி பண்ணி மருந்து மாத்திரை எடுத்தாருன்னா இந்த சமூகத்துல 2 வார்த்தை பேசுறதுக்கு, அவரு பேசுறத நாங்க கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இது ஒரு மென்டல் ட்ராக் மாதிரி இருக்கு. தேளு கொட்டி எனக்கு இதுவும் இல்ல, அந்த தேளு தான் செத்து போச்சுன்றாரு. இது நம்ப முடியுமா? மக்கள் நம்புவாங்களா இத? அவர் சொல்றத அவர் சொல்றத நீயும் என்னையும் திருப்பி கேட்கறியே. ஒரு புத்திசாலி சொல்றத கேட்டா நானும் கொஞ்சம் புத்தியா இல்லாத முயற்சி பண்ணலாம். ஒரு முட்டாள் பேச்சு திருப்பி வந்தா கேடு கெட்ட முட்டாளுக்கு சமமானவர்கள் தான் இதை பேசிக் கொண்டிருப்பார்கள். நல்லவங்க கண்டிப்பா பேச மாட்டாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா சுடுகாட்டுக்கு போனாங்க பேய் இருக்கும் பயப்படுவாங்க. ஆனா எனக்கு பயம் இல்ல, நான் சின்ன வயசுல போய் சுடுகாட்டுல படுத்துருக்கேன், அந்த சுடுகாட்டுல இருக்கிற விளக்குல தான் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சீமான் சொல்றாரு. இது நம்ப முடியுதா? சீமான் எதை சொன்னாலும் அப்பழுக்கற்ற பொய். அவருக்கு நிஜமாவே பேச தெரியல. ஒரு மேடையிலேயோ ஒரு இதுலயோ பேசும்போது பிறர் கேட்கிற அளவுக்கு, அதை ரசிக்கிற அளவுக்கு பேசணும். அவரு ரசிக்கிற அளவுக்கு பேச மாட்டாரு. அப்படின்னு எழுந்து சேர விட்டு போகணும், இல்ல கையில காலில் எழுனா கடக்கிறத தூக்கி அடிக்கணும். அந்த ரேஞ்சில தான் இப்ப சீமான் போறாரு. இந்த மாதிரி சலசலப்புக்கு எங்க தளபதி, எங்க தல விஜய் கண்டிப்பா பயப்பட மாட்டாரு. இதெல்லாம் நாங்க இந்த பூச்சாண்டி வேலை உங்களோட இருக்கட்டும். இதை நாங்கள் எப்பொழுதும் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம உனக்கு பதில் நான் சொல்றேன் பாரு. இது கூட முட்டாள்தனம் தான், நீயே ஒரு முட்டாளு, நான் வேற. அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு சொல்றது எனக்கு பிடிப்பில்லப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, இந்திரா காந்தி அவங்க இறந்தப்போ அவர் சின்ன பிள்ளையா இருந்தாங்களாம். அப்போ 3 நாள் சாப்பிடாம பட்னியா கிடந்தாங்களாம், அழுதுட்டே இருந்தாங்களாம் பட்னியோட. சீமானுக்கும் சின்ன பிள்ளைக்கும் இந்திரா காந்தி இறந்திருக்கையோ எங்கன்னா சம்பந்தம் இருக்கா? அவங்க வீட்டுல பெரியவங்க சாப்பிடாம இருக்கலாம். அதுவும் எப்படி சாப்பிடாம இருக்கலாம்? ஒரு நாள் ஒரு 2 வேளை 3 வேளை
3 நாள் சாப்பிடாத இருக்க இன்னும் சித்தரா இல்ல புத்தரா இல்ல விவேகானந்தரா இல்ல அக்பரா? என்னையா கண்ட பீட்டுன்ற முண்டப்பையன் இந்த மாதிரி 3 நாள் இருந்தான்னா அதை வேற நீ கேட்டு என்ன கேள்வி கேட்கறிய, உனக்காவது ஒன்றுமாவது இருக்கா? என்ன இருக்கா? உனக்கே கொஞ்சம் இல்ல, 3 நாள் எப்படி இருப்பான்? முட்டாள்தனம், தண்ணி கூட குடிக்கல போல இருக்குது. ரொம்ப அரவிந்தர், ஆமா அன்னை துரசாவை பெற்ற புள்ள போல இருக்குது. கேவலமா இருக்கு நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். சரி, நம்ம அதை வந்து நெட்ல தேடி பார்த்தோம், கூகுள்ல தேடி பார்த்தோம். தேடி பார்க்கும்போது இந்திரா காந்தி அவங்க வந்து 1984 இறந்துருக்காங்க. சீமான் அவர்கள் பிறந்த டேட்டு பாத்தீங்கன்னா நவம்பர் 8, 1996. கிட்டத்தட்ட அந்த டேட் இந்த டேட் பார்க்கும்போது சீமான் அவருக்கு வந்து 18 வயசு. ஓகேங்களா? அவங்க இறந்தப்போ சீமானுக்கு 18 வயசு. ஆனா சீமான் என்ன சொல்லியிருக்காரு, அப்ப நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், கருத்து தெரியாது, நான் சின்ன பிள்ளையா இருந்தேன்னு சொல்றாரு. ஆமா ஆமா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது கருத்து தெரியாத இருக்கும்போது அந்த அம்மா இறந்ததுக்கு இதை நீ சொல்லி இருக்க கூடாது. கருத்தும் தெரியல, சின்ன பிள்ளை, இதை எப்படியா புழுவுற? அதை உங்க வீட்டுல இருக்கிற முன்னோர்கள் இப்படி இருந்தான், அப்படி பண்ணான், இப்படி செஞ்சாங்கன்னா அது கேட்க நீயே உன்னை பாராட்டிக்கிறன்னா இது கேடு கட்ட அசிங்கம். ஒரு மனிதன் பிறர் புகழ வாழணும், இகழ வாழக்கூடாது. இது இழிவுக்கும் இகழ்வுக்கும் தான் காரணமே தவிர உன்னையே நீ புகழ்ந்துக்கிட்டா இதை விட கேவலமான ஒரு சீமான மாதிரி ஒரு ஆளை இந்த உலகம் பார்க்கலன்றது நிச்சயம். ஒன்றும் அறியாத பிள்ளைக்கு இதெல்லாம் எப்படியா தெரியும்? இந்திரா காந்தி என்ன கதை இதெல்லாம்? இதுதான் பில்டப் பண்றது. இதுலெல்லாம் நீ என்ன ஆயிடுவேன்னா ஒரு தரம் இறங்குவியே தவிர நீ உன்னால ஏற முடியாது. நீ வேஸ்ட், யூஸ்ஃபுல் ஆக மாட்டேன். அதுக்காக எதையோ தூக்கி அதுல மாட்டி இதுல மாட்டி இந்த பித்தளை மாட்டி வேலைன்றாங்க பார், அதுதான் சீமா செஞ்சுக்கினுக்கிறாரு. இனிமேலும் அதான் செய்வாரு. அவர் கருத்தெல்லாம் கேட்காத, உன்னை யாரோ நல்லவங்கிறத கேளுப்பா. இந்தியாவிலேயே முதல் முறையாக AK-74 துப்பாக்கியை நான் தான் பயன்படுத்தினேன் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு. பயன்படுத்தினானே முட்டா பையன், அதை விட நானே கண்டுபிடிச்சேன்னு சொல்லுவான் போலகுது. ஏடா நீ பயன்படுத்தினா ஊர்ல சாப்பிட்டுட்டு போட்ட இலையில எந்த நாய் வேணாலும் நக்கிட்டு போயிடும். அது நான் எந்த நாய்க்கு உரிமை? சாப்பிட்டு போட்டவங்க உரியத நீ உரிமையான இலையில போட்டு நீ சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு நான் அர்த்தம் சொல்லலாம். தின்னுட்டு போட்ட இலை எது? எந்த இலை? நல்ல இலையா? அது உண்மையை நம்ம தேடி பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா 2008 ஈழ போறப்போ அந்த போர் வந்து இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. அப்போ வந்து சீமான் வந்து இலங்கைக்கு போயிருக்காரு. இலங்கைக்கு போனப்போ அந்த விடுதலை புலிகள் வந்து சர்வதேச சந்தையில அந்த துப்பாக்கி வாங்கியிருக்காங்க, வாங்கி யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ வந்து தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, தலைவர் பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, வாப்பா நான் உனக்கு கத்து தரேன் அப்படின்றப்போல அவரு அதை எப்படி பயன்படுத்த சொல்லி கொடுத்துருக்காரு. சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த துப்பாக்கி வந்து ரஷ்யாவில இருக்கு, அடுத்த இடமா நம்ம கிட்ட தான் இருக்கு, இந்த துப்பாக்கி நீ தான் முதல்ல யூஸ் பண்ணிருக்க அப்படின்னு சீமான் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதை வந்து சீமான் என்ன சொல்றாரு, இது நான் தான் இந்தியாவிலேயே நான் தான் முதல்ல யூஸ் பண்ணேன், இது வந்து யார்கிட்டுமே இல்ல, ரஷ்யா கிட்ட இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அதோடைய உண்மைத்தன்மை என்ன நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தா, இந்த துப்பாக்கி வந்து காஷ்மீர்ல கடந்த 25 ஆண்டுகள்ல பிடிபட்ட 50,000 துப்பாக்கில இது ஒரு ரக துப்பாக்கி. நம்ம எல்லையில காஷ்மீர் எல்லையில வந்து 25 ஆண்டுகள்ல வந்து துப்பாக்கி எல்லாம் பறிமுதல் பண்ணுவாங்க. நிறைய இலிகலா யூஸ் பண்றது, இலிகலா யூஸ் பண்றது வந்து பறிமுதல் பண்ணுவாங்க. பறிமுதல் பண்ணும்போது அப்போ ஒரு 50,000 துப்பாக்கி பறிமுதல் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த துப்பாக்கி AK-74 துப்பாக்கி அது ஒரு வகை. ஓகேங்களா? ஆனா அது இந்தியாவுக்குள்ள அப்படியே வந்துடுச்சு. வந்தப்ப என்ன பண்ணிருக்காங்க, 2008 முன்பே இந்தியாவுக்குள்ள வந்து அது வரதுக்கு தடை பண்ணிட்டாங்க. இது வந்து இந்தியாவுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ராணுவத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிருக்காங்க. ராணுவத்துக்கு அப்புறம் காவல்துறைக்கு மட்டும். காவல்துறைக்கு AK-47, ராணுவத்துக்கு AK-74 யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா சீமான் என்ன சொல்றாரு, இது இந்தியாவில யார்கிட்டயுமே இல்ல, இது இந்தியாவில யார்கிட்டயுமே இல்ல, ரஷ்யாவில மட்டும் தான் இருக்கு, ரஷ்யாவில இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்றது நம்ம தலைவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற போல ஒரு அதுவும் போய் தான் சொல்லியிருக்காரு. நம்ம விசாரிச்சு பார்ப்போம். நம்ம இந்திய சரக்கு இந்தியன் வந்து வாங்குறான், பில் போட்டு எல்லாம். இத பாருங்க, கள்ளக்கடத்துல முதல் ஆளுன்றத சீமான் சொல்றாரு. உனக்கும் துப்பாக்கி என்ன சம்பரம்? உனக்கு துப்பாக்கி சாப்பிடுற அளவுக்கு என்ன இருக்கு? நீ என்ன பெரிய டாடா பிர்லாவா? என்னடா கோயங்காவா? நீ என்ன மன்னாதி மன்னனா? அவர் கூட எங்கன்னா ஓரமா தான் துப்பாக்கி வைப்பாரு.
நீ எங்கன்னா கள்ள துப்பாக்கி கள்ள மார்க்கெட்ல எதனா வாங்கி வச்சுக்கிட்டு இந்த பில்டப் புறையே, இது கௌரவம் இல்லை. உனக்கு இருக்கிற கொஞ்சம் அசிங்கத்தை நீ குறைச்சிக்கிற. கேவலமானது இந்த கேள்வி கேட்கறது, நான் அசிங்கமா பதில் சொல்றது, இது எனக்கே வேதனைக்குரிய விஷயம். உனக்கு எப்படி இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ தாங்குற? இது ஒரு கௌரவமா? சரி இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு. கெட்டு போச்சு. இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு, அந்த துப்பாக்கியில் யூஸ் பண்ற அந்த தோட்டா பாத்தீங்கன்னா அரிசி விட சின்னதா இருக்குமா. அது வந்து இங்க சுட்டா உள்ள போனா பின்னால முதுகுலாம் எதுவுமே இருக்காதான், அப்படியே பொழந்துன்னு போகுமா. பொழந்துன்னு போயிடும். பரவாயில்ல, பொழந்துருமா அப்படியே. அப்படியா? ஏய் எப்பா சீமான், மோசமான பொழக்குதா? நம்ம தமிழ்நாட்டு பூமியே பொழந்துடுற மாதிரி எதுனா சும்மா நீ கண்டுபிடிக்கிறது தானே முட்டா பையில. உடம்பு பொழந்துன்னு போனதும் நீயும் எப்ப அந்த துப்பாக்கி உன் கையில வெட்டியோ நீயும் பொழந்துக்குன்னு போற நாள் தான். கத்தியை எடுத்தவன் கத்தியால் மாளுவான். உனக்கு அது தேவையா? இதோ தன்வினை தன்னை சுடும். உன் துப்பாக்கியே உனக்கு எமனா ஆக்கிக்காத, பாத்துக்கோ. நீங்க வேற ரொம்ப பேசுறீங்க சீமானை பத்தி. பார்த்து அவரு கிட்ட துப்பாக்கி இருக்கு, AK-74 இருக்கு. ஆமா அவரு லைசன்ஸ் வாங்கி, ஏன்னா அவங்க அப்பா அவங்க தாத்தா பாட்டன் பாட்டி பூட்டன்லாம் பெரிய மிலிட்ரி ஜவான். அதனால இவருக்கு துப்பாக்கி சுடும் ஆர்வம் வந்து அது உள்ள போயிட்டாரு. ஏன்னா நம்ம இந்தியாவை காப்பாற்றக்கூடிய சீமா, சீமையில பிறந்து சீமா நம்ம எல்லாரையும் ரொம்ப காப்பாற்றக்கூடியது. அட போப்பா, தீ வண்டு மாதிரி உருண்டிக்கின்னு போகுது பார். அதை விட அந்த வண்டு கூட கொஞ்சம் நல்லதுன்னா செய்யுது, அதை விட கேவலமான வண்டு இது. எதுக்காக அவரு இவ்வளவு பேசுறீங்க? அவருன்னா நாட்டுக்கு நல்லது தானே பண்றாரு. ஏன்பா நாட்டுக்கு நல்லது பண்ணாதான் நான் ரொம்ப வாழ்த்துறேன். நாட்டுக்கு மக்களுக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாம் நல்லா பண்றாரு. ஆட்டுக்கு மாட்டுக்கு நாய்க்கு பேய்க்கு குருவிக்கு காக்காய்க்கு எறும்புக்கெல்லாம் ரொம்ப வள்ளலு. அட போப்பா, உனக்கு பொழப்பே இல்லை, உனக்கு நேரம் இல்லையா? ஊர்ல இருக்கிற நல்லவரை கேளுன்னா இந்த நாரண பையனை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன் நானு. ஏன் நம்ம தலைவருக்கு ஊர்ல எவனுமே இல்லையா? இந்த சீமான் தான் புடிச்சானா? அவர் தான் நேர்மையான அரசியல் பண்றாரு, கூட்டணி வைக்காம. ஆமா, காந்தி புத்தன் இயேசு பரம்பரைய சார்ந்தவர் இவரு. அன்னை துரசாப்பிட்ட புள்ள. மத்தவங்க காசு வாங்கிட்டு கூட்டணி வைக்கிறாங்க, காசு வாங்கிட்டு அவங்க சாதகமா பேசுறாங்க. இவர் தான் நேர்மையான அரசியல் பண்றாரு, தூய அரசியல் பண்றாரு. ஆமா, அப்புறம் அவரை பத்தி நம்ம பேச முடியும். வேற யாரை பத்தி பேச சொல்றீங்க? யார் பக்கம் பேசுறியோ அவர் சொல்றார். மு.க. ஸ்டாலின் மீண்டும் வருவோம். மீண்டும் வர்ற கதை வேணாம். ஒரு நாளைக்கு நம்ம மீண்டும் தான் வரோம். உனக்கு புத்தி இல்ல. எல்லாருமே நைட்ல பட்டா சாவு, பொழுது வெஞ்ச மூழ்கிக்கிறோம். மீண்டும் வருவோம். ஒன்றும் வேணாம். நீ 3 மாசத்துக்கு ஒரு தடவை மீண்டும் பிளட் சர்டிஃபிகேட் பண்ணிட்டு வரிய. நீ அதுல வந்தா என்ன, வரலன்னா என்ன? ஃபுல்லா 2 வாழைப்பழம் துண்ணு. மீண்டும் காலையில எழுந்துதான் 6 மணிக்கெல்லாம் வந்துடும். இதெல்லாம் ஒரு பொழப்பு? இதெல்லாம் சொல்ற ஒரு முதலமைச்சருக்கு இருக்கக்கூடியது எப்படி? சாதாரண நான் ஒரு லேடி, எனக்கு தெரிஞ்ச விஷயம் கூட அந்த முதலமைச்சர் இதை சொல்ல வேண்டியதில்லை. மீண்டும் வருவோம். வந்த அன்னைக்கு பாத்துக்கலாம். இப்ப எதுக்கு? இப்ப நிலைமைய பாரு. மீண்டும் வருவோம்னா நான் பொழுது வெஞ்சத நாளைக்கு வந்துடுவியா? பாட்டிமா பாத்து பேசுங்க. இதெல்லாம் அவர் முன்னாள் முதலமைச்சர், மீண்டும் முதலமைச்சரானா முன்னாள் முதலமைச்சர், இன்னாள் முதலமைச்சர். அப்படியாப்பட்ட புரட்சி தலைவரே இந்த மாதிரி அறக்கு ஊழல் அறவேக்காடெல்லாம் பேச மாட்டாரு. என் புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க, இப்படி எல்லாம் பேச மாட்டாங்க. இன்னார் செய்தார் ஒருத்தரை அவர் நான் நன்னயம் செய்து விட. இவன் என்னவோ துப்பாக்கி வச்சுக்கிறேன்றான், சுட்டுடுவேன்றான், போட்டு தள்ளி. என்னடா இது? இது என்ன ரவுடி குடும்பத்துல சேர்ந்த புள்ளியோ? அவங்க அம்மா அப்பாவை நம்ம சொல்லக்கூடாது, இந்த முட்டாளதான் சொல்லணும். அவங்க அம்மா அப்பா நல்லவங்களா தான் இருப்பாங்க. இவரு பெரிய அப்பா டக்கரா, மிராசுதார் புள்ளையா? பாட்டிமா நீங்க ரொம்ப பேசுறீங்க பாத்துங்க. இப்படி பேசிதான் ரொம்ப பேசுற நீ. இப்படி பேசிதான் உதயநிதி அரெஸ்ட் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? எதிர்கட்சி தலைவருக்கே பயத்தை காட்டினாங்க. என்ன கூட வீட்டாண்ட தேடிக்கின்னு வந்தானா ஒரு பையன், ஸ்டாலினை பத்தி பீச்சில கொடுத்ததுக்கு. 4 நாளா தேடிக்கின்னு இருக்கேனே காணவில்லைன்னு. ஆனா படுவாவி பையலே, 4 நாளுக்கு வாங்கி வச்ச பொருள் காலாவதி போயிருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷா வாங்கின்னு வாடா சாப்பிட்றேன்னா சிரிக்கிறான். ஏண்டா சிரிக்கிற? நான் சிந்திச்சு தான்டா கேட்கறேன்னு. எல்லாம் அங்க இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க.
அக்கா என்ன உனக்கு தில்லுன்னு தில்லுன்னா ஏன் தில்லு? யாரிடமாவது பெற்றுக்கொண்டேனா? யாரிடமாவது ஏதாவது அநாகரிகமா பேசுறேனா? என் கேள்விக்கு பதில், நான் பாதிக்கப்பட்டவர். சரி அதே வடிமா, கருணாநிதியாலெல்லாம் கிடையாது, இவனாலதான். வெம்பளைங்க போகக்கூடாது. அதுல இப்ப உதயநிதிக்கு எட்டினி பொண்டாட்டி நமக்கு தேவையில்லை, பாவம் பர்சனல். அவங்க குடும்பத்துல யார் யாருக்கு எட்டினி இருக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 4-5 தான் வெளியில மக்களுக்கு தெரியும். அத பாருங்க, ஆட்சியில கூட குழப்பம் வெளியே போகக்கூடாதுன்றாங்க. அதுல ஒருத்தன் உள்ள இருக்கிறவன் குழப்பவாதி வெளியே தாண்டு விட்டுடுறான். கொஞ்சம் லீக் ஆனா போதும், ஒரு பொட்டல் தான் அங்க இருக்கும், பக்கத்துல இருக்கிறவன் எத்தாந்து 4 பொட்டல் ஆக்கிடுவான். எல்லாம் உடஞ்சி போச்சு. இன்னைக்கு சீர்குலைஞ்சி சீரழிந்து இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, இவளுங்களுக்குள்ளேயே போட்டுக்கிட்டாங்க கொள்ளடிச்ச பணத்தை. வேற யாராவது வந்தா அவங்க பணம் பரிமாற்றம் பண்ணும்போது பிரிக்கும் போது சங்கடமா இருக்குல்ல, அதுக்கதான் நாங்க ஒன்னா போறது. நாங்க ஒரே வீட்டுல கொள்ளடிச்சு நாங்களே எடுத்துக்கிறது. சரி வடிமா, கூட போனா என்ன, குறைய போனா என்ன? சரி இன்னொரு கேள்வி. சீமா இன்னொரு கேள்வி என்ன சொல்லிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நல்லா மூக்கு பிடி கறி சாப்பிட்டு தான் அவர் முருகன் கோயில் போவாங்களா. ஆமா, ஏன்னு கேட்டா, அவர் முருகனின் நேரடி பேரனா. முருகர் வந்து அவர் எதுவும் பண்ண மாட்டாராம். முருகர் வந்து ஆமா நேரடி பேரனா அவரு. அப்படியா? ஆமா. அப்படியா? எப்பா முருகா, சீமான மட்டும் மூக்க பிடிக்க சாப்பிடுன்ட்டு அங்க இருக்கிற எவனாவது மூக்க பிடிச்சிட்டான்னா போயிட போறான். இன்னும் 2 நாளுக்கு ஊர்ல கிடக்கிற பீடையெல்லாம் செய்ய சொல்லிட்டு கிடக்கட்டும். சீமானுக்கு மூக்க பிடிக்க என்ன, ஏன் தொண்டைய கயிறு கட்டிட வேண்டிட்டான். மூக்க பிடிச்சின்னு கொடுத்தா மூச்சு எப்படி விழும்? இதெல்லாம் கொஞ்சமாவது மூக்கு பிடி கறி சாப்பிட்டு போறான். மூக்கு பிடிச்சிக்கின்னு கறி சாப்பிட முடியாது, வாயில தான் சாப்பிடுவாரு. வாய் வழியா தான் சாப்பிடுவாரு, மூக்கு வழியா எப்படி விடுவாரு? என்னையா கேள்வி? இல்ல வயிற்று முட்டை சாப்பிட்டு போறாங்களா, மூக்கு முட்டை நான் சொல்றேன். வயிற்று முட்டை மாதிரி சாப்பிடுவாரு போல. சாப்பிட்டு தான் கோயிலுக்கு போறாங்களா, முருகர் கோயிலுக்கு. ஆமா, அவரு அப்படிதான் சொல்லி இவருக்கு போன் பண்ணி வர சொன்னாரு. யார் முருகரா? ஆமா, முருகா முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அப்ப நான்வெஜ் என்ன சொல்றது, கறியே சாப்பிடாம அப்படி சுத்தமா போய் சாமி கும்பிடலாம் முட்டாளுங்களா? சுத்தமா போறவன் சோம்பேறி, இவன் தான் பக்கா சோம்பேறி, அறிவாளி. ஆமா, சீமான் அறிவாளி, அதெல்லாம் சோம்பேறி. இவனை மாதிரி நாட்டிகனே கிடையாது. பிரம்மச்சாரி, ஆன்மீகவாதி, சித்தரு புத்தரு, ஊர்ல இருக்கிற கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சவிக்கு அத்தனைக்கும் சொந்தக்கார சீமான். விடு, வேற என்ன பேச பாத்துங்க, நீங்க சீமான ரொம்ப களி ஊத்துறீங்க. ஒரு நாள் இந்த மண்ணு அவன் கைக்கு வந்த பிறகு அப்புறம் நீங்க எங்க இருப்பீங்க தெரியாது. பாத்துங்க, நான் கழுவவே இல்ல, ஒண்ணும் ஊத்துனது 5%, 95 இருக்கு. இதுக்காக நான் ஊத்த எனக்கு விருப்பம் இல்ல. இதுலயே 1000 மடங்கு அடங்கிட்டு. ஒரு நாள் ஆட்சிக்கு வரும்போது தெரியும் அப்போ அவரோட அருமை. ஆட்சி வந்து இவரு போட்டு காட்சியை காட்டுவாரு. போப்பா, ஏன் அவரு நான் தகுதி இல்லைன்னா, முதலமைச்சர் தகுதி இல்லைன்னா? அந்த ஆட்சி வந்து காட்சி கண்டா நீ பாரு. எங்க ஆட்சியில இனிமேல் உள்ள எந்த நாய் நரி பேய் அந்த ஓரம் கூட நிக்க முடியாது. வேலையப்பார், இன்னும் வேற வேலை இருந்தாப்பார். இந்த வேலைக்கெல்லாம் என்ன கூப்பிடாது. எங்களோட நேரம் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. கிரெடிட் கார்டு ஓவர் ஜீவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் 1 இஎம்ஐ.